அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிக் அரபிக் 111 என்ற இந்த பதிவில் என்ற எழுத்துக்கான அர்த்தம் பார்க்க உள்ளோம். என்ற இந்த எழுத்து ஒரு வார்த்தைக்கு முன்னால் வரும்பொழுது கேள்விக்குறியாக பயன்படுத்தப்படுகிறது. என்பது கேள்விக்குறியாக பயன்படுத்தப்படுகிறது. வந்தான் என்றால் வந்தானா, சென்றான் என்றால் சென்றானா, என்ற கேள்விக்குறியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதற்கு நிகரான வார்த்தை இஸ், ஆம், ஆர், டூ, ஹேவ் போன்ற வார்த்தைகள். இஸ், ஆம், ஆர், டூ, ஹேவ். தமிழில் கேள்விக்குறி. முதலில் 56வது அத்தியாயம் 59வது வசனம். அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் ஹாலிகூன். அன்தும் நீங்கள், அன்தும் நீங்களா, தஹ்லுகூனஹு ஹலக யஹ்லுகு ஹலக அவன் படைத்தான், யஹ்லுகு அவன் படைப்பான், தஹ்லுகு நீங்கள் படைக்கிறீர்கள், ஹூ அதை, தஹ்லுகூனஹு நீங்கள் அதை படைக்கிறீர்கள், தஹ்லுகூனஹு நீங்கள் அதை படைக்கிறீர்கள், அன்தும் தஹ்லுகூனஹு நீங்கள் அதை படைக்கிறீர்கள், அன்தும் தஹ்லுகூனஹு நீங்கள் அதை படைக்கின்றீர்களா கேள்விக்குறி. அம் அல்லது நஹ்னு நாம், ஹாலிகூன் படைக்கின்றோமா, நஹ்னுல் ஹாலிகூன் நாம் படைக்கின்றோமா, அம் நஹ்னுல் ஹாலிகூன் அல்லது நாம் படைக்கின்றோமா, அன்தும் தஹ்லுகூனஹு அதை நீங்கள் படைக்கின்றீர்களா, அம் நஹ்னுல் ஹாலிகூன் அல்லது நாம் படைக்கின்றோமா. அடுத்து 79வது அத்தியாயம் 27வது வசனம். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் சமா பனாஹா. அன்தும் நீங்களா, அஷத்து ஹல்கன் அஷத்து மிக கடினமானவர்கள், அஷத்து மிக கடினமானவர்கள், ஹல்கன் படைப்பால், அஷத்து ஹல்கன் படைப்பால் மிக கடினமானவர்கள், அஷத்து ஹல்கன் படைப்பால் மிக கடினமானவர்கள், அஷத்து ஹல்கன் படைப்பால் மிக கடினமானவர்கள், அமிஸ் சமா அல்லது வானமா, அம் அல்லது சமா வானம், அமிஸ் சமா அல்லது வானமா, பனாஹா அதை அவன்தான் படைத்தான் அமைத்தான், பனாஹா அதை அவன் அமைத்தான், பனாஹா அதை அவன் அமைத்தான் அல்லது படைத்தான். அன்தும் அஷத்து ஹல்கன் உங்களை படைத்தல் கடினமா, அல்லது அமிஸ் சமா அல்லது வானத்தை படைத்தல் கடினமா, பனாஹா அதை அவனே படைத்தான். அடுத்து 105வது அத்தியாயம் 1வது வசனம், 1வது மற்றும் 2வது வசனங்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். தரா பார்த்தான், பார்த்தாய், பார்த்தீர். லம் தரா பார்க்கவில்லை, அலம் தரா பார்க்கவில்லையா, தரா நீர் பார்த்தீர், லம் தரா நீர் பார்க்கவில்லை, லம் தரா நீர் பார்க்கவில்லையா, கைஃப எப்படி, ஃபஅல செய்தான், கைஃப ஃபஅல எப்படி செய்தான், ரப்புக இறைவன், இறைவன், ரப்புக இறைவன், பி அஸ்ஹாபில் ஃபீல் யானைப்படைகளை, அஸ்ஹாபில் ஃபீல் யானைப்படைகளை, பி அஸ்ஹாபில் ஃபீல் யானைப்படைகளை, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் நபியே யானைப்படைகளை இறைவன் எப்படி வேதனை செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. அடுத்து 105வது அத்தியாயம் 2வது வசனம். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தல்லீல். யஜ்அல் ஜஅல யஜ்அலு ஜஅல ஆக்கினான், யஜ்அலு ஆக்குவான். அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா, லம் யஜ்அல் ஆக்கவில்லை, லம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா, கைத் சூழ்ச்சி, கைத் சூழ்ச்சி, ஹும் அவர்களுடைய, கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சி, ஃபீ தல்லீல் வீணாக, ஃபீ தல்லீல் வீணாக, ஃபீ தல்லீல் வீணாக, அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தல்லீல் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக ஆக்கவில்லையா. 97வது அத்தியாயம் 1வது வசனம். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். ரஆ பார்த்தான், ரஐத்த நீர் பார்த்தீர், ரஐத்த நீர் பார்த்தீர், அரைத்த நீர் பார்த்தீரா, அரைத்த நீர் பார்த்தீரா, அல்லதி எவன், யுகஸ்ஸிபு பொய்ப்பிக்கின்றான், கஸ்ஸப யுகஸ்ஸிபு பொய்ப்பிக்கின்றான், பித்தீன் நியாய தீர்ப்பு நாளை, பித்தீன் நியாய தீர்ப்பு நாளை. தீன் என்பதற்கு 2 அர்த்தங்கள் உள்ளன. மார்க்கம் என்ற அர்த்தம் உள்ளது, மறுமை என்ற அர்த்தம் உள்ளது. இந்த இடத்தில் மறுமை நாளை பற்றி குறிப்பிடுகிறது. பித்தீன் நியாய தீர்ப்பு நாளை. அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் நபியே நியாய தீர்ப்பு நாளை அல்லது கூலி கொடுக்கப்படுவதை பொய்ப்பிக்கின்றான் அவனை நீர் பார்த்தீரா.